அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 2ல நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு 10 கொஷின் வந்து பார்த்துருப்போம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்கோம், மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கலாம். ஸோ 11வது கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெப்ரசன்ட் த யூனிட்டி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? அதாவது கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியா ஒரு யூனியன் அப்படிங்கிற ஒரு யூனிட்டரி ஃபீச்சர் அப்படிங்கிறத பறைசாற்றுது அப்படின்றாங்க. சரியா? யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்னா என்ன? ஒரு ஒன்றியம் அப்படிங்கிறத எது வந்து டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஒன்றியம்னா என்ன? அதாவது ஹெட்டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற அந்த சட்டத்தை, அதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் அப்படிங்கிறத எது வந்து சொல்லுதுன்றாங்க. இது ரொம்ப நீங்கள் பாலிட்டி படிச்சிருந்தா நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப டெப்த்தாக நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. ஸோ ஒன்றுனா பார்ப்போம். லாஸ் ஆன் த சப்ஜெக்ட்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட் கேன் பி மேட் பை போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெண்டுமே வந்து லாவை வந்து மேட் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போது இது இது வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸாக கிடையாது. ஒரு விஷயத்தில் ஒருத்தர் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து யூனிட்டரி ஃபீச்சர். யூனிட்டரி பேரில் இருக்குது பாருங்க. யூனிட்டரினா என்ன? ஒன்று, ஒருத்தர் தான் வந்து முடிவெடுக்க முடியும். ஆனால் அதில் ரெண்டு பேரும் முடிவெடுக்கலாம் அப்படின்ற போது அது யூனிட்டரி ஃபீச்சர் கிடையாது. ரெண்டாவது, the states in India do not have any right to frame their own constitution. கரெக்டா? இப்போ அமெரிக்காவில் அங்கே ஸ்டேட்ஸும் இருக்குது, அதே போல் அந்த ஹோல் வந்து அமெரிக்கான்ற ஒரு கவர்மெண்ட்டும் இருக்குது. ஸ்டேட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும், அந்த ஹோல் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும். அங்கே ரெண்டு கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாடுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன், இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குதா? கிடையாது இல்லையா? ஒரே கான்ஸ்டியூஷன் தான். அப்போது இது யூனிட்டரி ஃபீச்சர், அதாவது ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுதா? ஸோ இது சரியானது. அமெண்ட்மெண்ட் டு த 7th ஷெட்யூல் கேன் பி டன் பை த ஜாயிண்ட் ஆக்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். கரெக்டா? இப்போ 7th ஷெட்யூல் என்ன சொல்லுது? டிவிஷன் ஆஃப் பவர். இந்த ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, இது எல்லாமே 7th ஷெட்யூல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் ரெண்டு பேருமே வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால இது யூனிட்டரி ஃபீச்சர் கிடையாது. சரியா? நான் சொன்னது என்ன? யூனிட்டரி ஃபீச்சர்னா என்ன? ஒருத்தர் தான் அதில் முடிவெடுக்க முடியும். And 4வது statement, the governor is empowered to reserve certain types of bill passed by the state legislature for the consideration of the president. இப்போ நம்ம பார்த்தோம், நம்மளுடைய தமிழ்நாடு கவர்னரும் சில பில்ஸ் வந்து அவர் வந்து பாஸ் பண்ணாமல் நிறுத்தி வச்சிருக்காரு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கான அந்த சேர்மன் ஆகட்டும், தலைவர்கள் எல்லாருமே வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியல. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஒரு பவர், அல்டிமேட் பவர் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருக்குது இல்லையா? அவர் அந்த பில்லை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்க முடியுன்ற அந்த பவர் வந்து இருக்குது இல்லையா? அது வந்து யூனிட்டரி ஃபீச்சர். ஸோ இது சரியான ஆன்சர். அடுத்தது, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கரெக்டா? இப்போ கேக் வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும்? பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். இல்லை இவருக்கு எனக்கு வேணாம், வேற ஒருத்தர் நாங்கள் தனியாக வச்சுக்கிறோன்ட்டு ஸ்டேட் கவர்மெண்டால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். அப்போ வந்து எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஸோ 1, 2, 3. ஸோ 2, 3, 4 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 12. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அண்ட் their சேர்பர்சன்ஸ். ஸோ நம்ம பார்த்துருப்போம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சில கமிட்டி வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதோடைய சேர்பர்சன்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத கீழே வந்து ஒரு 4 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் கரெக்டாக வந்து பொருந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் தான், வேறு எதுவும் கிடையாது. கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி இதோடைய சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அம்பேத்கர் கிடையாது. இது வந்து டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்பர்சன் தான் வந்து அம்பேத்கர். யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டியுடைய சேர்பர்சன் வந்து ஜவஹர்லால் நேரு தான் இருப்பார். ஸோ இது வந்து தவறான ஆன்சர். அதே போல் ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியுடைய சேர்பர்சனாக வந்து ராஜேந்திர பிரசாத். சரி, அது தெரியல. சரி, அடுத்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டியுடைய சேர்பர்சனா ராஜேந்திர பிரசாத் இருக்கிறார். கரெக்ட். இது வந்து சரியான ஆன்சர். அடுத்தா கமிட்டி ஃபார் நெகோஷியேட்டிங் வித் ஸ்டேட்ஸ். இது வந்து வல்லபாய் பட்டேல் கிடையாது. நம்ம பார்த்துருப்போம், இந்த இந்தியாவை ஒன்றிணைச்சது வந்து வல்லபாய் பட்டேல் தான் அப்படிங்கிறதுனால இந்த நெகோஷியேட்டிங் ஸ்டேட்ஸும் வந்து கண்டிப்பாக அவரை தான் இருப்பார் நமக்கு தோணும். ஆனால் அவர் கிடையாது. இதுவும் வந்து ஜவஹர்லால் நேரு தான். அவர் எதுக்காக இருப்பார்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதே போல் அதோடைய நெகோஷியேட் பண்ணுறது, அதே போல் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைபிள்ஸு அவங்களுடைய வெல்ஃபேர்ஸ்க்காகவும் இருக்கக்கூடிய அந்த கமிட்டியில் தான் வந்து வல்லபாய் பட்டேல் வந்து இருப்பார். ஸோ இது வந்து
தவறான ஆன்சர். அடுத்தது யூனியன் பவர்ஸ் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டியோட தலைவரும் வந்து சேர்பர்சனும் வந்து ஜவஹர்லால் நேரு தான். ஸோ எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 4 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கமிட்டி அண்ட் சேர்பர்சன் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக இது வந்து கேட்டே இருக்காங்க, யார் யார் என்னென்ன கமிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 13. Which of the following statements regarding the various constitutional provisions for borrowing by the center and states are correct? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த borrowing அதாவது கடன் வாங்குறது குறித்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னலாம் இது இருக்குது, ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் கடன் வாங்குறது, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு சிபில் ஸ்கோர் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது போல் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரியா? The parliament sets the limit on borrowing by both சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்கினாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்கினாலும் அது ஒரு லிமிட்டு அப்படிங்கிறத பார்லிமெண்ட் தான் வந்து செட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஏன் அப்படின்னா பார்லிமெண்ட் ஆனது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து லிமிட் வைக்க முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லிமிட் வைக்க முடியாது. ஸோ பார்லிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கக்கூடிய லிமிட் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய லெஜிஸ்லேஷன் தான் வந்து முடிவு பண்ணணும், இவ்வளோதான் வந்து கடன் வாங்கணும். நம்ம சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறத இந்த லெவலுக்குள்ளே வைங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ வாங்கக்கூடாது அந்த லிமிட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் வந்து முடிவெடுக்கணும். ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து லோன்ஸ் கிவன் பை த சென்டர்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஆர் சார்ஜ்ட் அப்பான் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது சென்டர் ஆனது ஸ்டேட்டு கொடுக்கக்கூடிய லோன்ஸை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் வந்து எடுப்பாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இது சரியான ஆன்சர் தான், கரெக்ட். Any state with any unpaid loan from center cannot raise further loans without the consent of center. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்டர் கிட்ட இருந்து ஒரு லோன் வாங்கியிருக்காங்க, அதை அவங்க திருப்பி வந்து சரியாக செலுத்தலை. இப்போ ஃபர்தராக வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை, கன்சென்ட் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான், ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ இது வந்து சரியான ஆன்சர். இதோட வந்து சில முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, சென்டர் ஆனது ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஆனது வெளிநாடுகளிலிருந்து கடன் வாங்கலாம், அதே போல் உள்நாடுகளிலிருந்தும் கடன் வாங்கலாம். உள்நாட்டிலேருந்து எங்கே கடன் வாங்க முடியும்? அது வந்து ஆர்பிஐ தான் கடன் வாங்கும். கரெக்டாக? ஆர்பிஐ கடன் வாங்கும். அதே போல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து ரிலீஸ் பண்ணணும், அதன் மூலமாக கடனை வந்து வாங்கும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இன்டர்னலாக மட்டும்தான் கடன் வாங்க முடியும், அதாவது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் கடன் வாங்க முடியும், வெளிநாடுலேருந்து கடன் வாங்க முடியாது. ஸோ பாருங்கள் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 3 ரெண்டுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் B is the right answer. அடுத்தது question number 14. Statement 1. The president rule can be imposed on the ground of failure of the constitutional machinery. அதாவது ஒரு பிரசிடென்ட் ரூல் ஆனது ஒரு ஸ்டேட்டில் ஒரு கான்ஸ்டியூஷனல் மிஷினரி வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா அப்போ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த சென்டர். இப்போ இது எந்த ஆர்டிக்கல் வரும்? ஆர்டிகல் 356 வரும். கரெக்டா? The state, it is the duty of center to protect every state against external aggression and internal disturbance. ஒரு சென்டருடைய கடமை என்ன? ஒரு ஸ்டேட்டை இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்தும் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்தும் பாதுகாக்கிறது அதோடைய வேலை. இதை வந்து ஆர்டிகல் 355 வந்து சொல்லுது. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இப்படி வந்தாலே நமக்கு ஒரு டவுட் வரும், அதாவது இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது சரியா இல்லையான்ற மாதிரி வரும். இது பெரும்பாலும் வந்து நம்மளால கரெக்டாக சொல்லிட முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஏன்னு கேட்கட்டோம்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் மிஷினரி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கான்ஸ்டியூஷனல் மிஷினரி ஃபெயிலியர்னா என்ன? இப்போது ஒரு லெஜிஸ்லேஷன் ஒரு ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் வந்து அமையுது, அதுக்கு மெஜாரிட்டி இல்லை, கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் மிஷினரி ஃபெயிலியர். ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் மிஷினரி ஃபெயிலியர். இப்போது கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது ஒரு ஃபெயிலியர். ஸோ இப்படி ஒரு ப்ராடான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால, ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராடான ஒரு கான்செப்ட் சொல்லியா? ஸோ இது வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் ரெண்டுமே சரியாக வந்துச்சு அப்படின்னா இதுவான்னு வர்றது வந்து அது வந்து நம்மளுடைய கையில் கிடையாது. ஸோ இதனால் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நீங்கள் தவறு பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி பெருசாக வந்து கவலைப்பட்டுக்காதீங்க, ஏன்னா இது நம்ம கையில் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பவுன்ஸராக நினச்சி தான் நம்ம விட்டுடணும். ஏன்னா வேறு ரெண்டுமே கரெக்டு தான், எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம சொல்லலாம், ஆனால் வேற ஒரு டேர்மில் இது ஒன்று தவறாக இருக்குன்னு சொல்லும் போது நம்மளால அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கவலைப்பட்டுக்காதீங்க. அடுத்து
With reference to the ideals enshrined in preamble of the Indian Constitution, consider the following statement. ஸோ ப்ரியாம்பிள் கொடுத்துடைய கீழே கூடிய விஷயங்களில் எதில் வந்து சரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாட் இஸ் ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரஷ்யன் ரெவல்யூஷன் தான். அதாவது ப்ரியாம்பிளில் சில சொல்லியிருப்போம் இல்லையா, சாவரின் கண்ட்ரி, சாவரின் ரிப்பப்ளிக், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதில் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்துருக்கும். ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டாலே அது ரஷ்யன் ரெவல்யூஷன் தான். ஜஸ்டிஸ், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம ப்ரியாம்பிள்லேயே வந்து கொண்டு வந்திருப்போம். அடுத்து, த ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி இஸ் இன்ஸ்பைர்டு ஃப்ரம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். ஆமாம், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறத அங்கிருந்து தான் வந்து எடுத்திருப்போம். அடுத்தது, ஸோ இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. த ஐடியல் ஆஃப் ஈக்குவாலிட்டி இஸ் இன்ஸ்பைர்டு ஃப்ரம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். கரெக்ட், தப்பு. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுமே வந்து நாம ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்ல தான் வந்துட்டு இருப்போம். நம்மளோட பார்த்தோம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறத ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான் வந்து கொண்டு இருப்போம். ஸோ இது தவறானது. ஸோ எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, 1 and 2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பிரைமரிலி டாஸ்க் டு ஹியர் அண்ட் அட்ஜுடிகேட் ஆன் த கேசஸ் அரைசிங் ஃப்ரம் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் இன் இந்தியா. ஸோ ஒரு 2 மாநிலத்துக்கு நடுவில் வந்து நீர் பிரச்சனை வருது அப்படின்னா, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை யார் வந்து கேட்டு அதை வந்து அந்த கேஸை வந்து நடத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யார் கீழே கூடிய ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல் அப்படிங்கிற இந்த ட்ரிபுனல் தாங்க. ஸோ 262 1956 வந்து இந்த ஆர்டிகல் 262 தான் வந்து இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனலை வந்து அமைச்சிருப்பாங்க. 1956 ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போதே தெரியும் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே ஒரு ட்ரிபுனலையும் வந்து இவங்க அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் சி. அடுத்து, கொஸ்டின் நம்பர் 17. வித் ரெஃபரன்ஸ் டு ஜோனல் கவுன்சில் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஜோனல் கவுன்சிலை குறித்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரின்னு கேட்குறாங்க. They were established on the recommendations of அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் மூலமாக தான் இந்த ஜோனல் கவுன்சிலை அமைச்சாங்கன்னு கேட்குறாங்க. இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஏஆர்சி அப்படிங்கிறது வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அது வந்து 1966 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது 1960 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில், சரியா. ஸோ இது வந்து 6 மெம்பர் பாடியாக வந்து இருக்கும். அடுத்த வந்து ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது 1956 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது 1956 மேலே பார்த்தா இல்லையா, இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும்போது இந்த வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனலையும் அதே போல் ஜோனல் கவுன்சிலையும் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து, த என்டையர் கண்ட்ரி இஸ் டிவைடட் இன்டு 5 ஜோனல் கவுன்சில். கரெக்ட், இது சரி. 5 வந்து பிரிச்சிருப்பாங்க. நார்த் ஜோனல், வெஸ்ட், ஈஸ்ட், சென்ட்ரல் அண்டு சவுத்தா வந்து 5 வந்து பிரிச்சிருப்பாங்க ஜோனல் கவுன்சிலா. The chief minister of the each state act as a chairman of the council by rotation manner. இது வந்து தவறு. சேர்பர்சன் எப்பவுமே வந்து ஹோம் மினிஸ்டர் தான் வந்திருப்பாரு. வைஸ் சேர்மனாக மட்டும்தான் சீஃப் மினிஸ்டர் வந்து ரொட்டேஷன் மேனரில் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து தவறான ஆன்சர். They can discuss any matter concerning linguistic minorities of the state. ஸோ அவங்க வேற ஏதாவது மேட்டர் இருந்தாலும், அதாவது மொழி சிறுபான்மைகளை குறித்து வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அதே போல் அவங்க கன்சர்ன் ஸ்டேட்டில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, வெல்ஃபேர் ஸ்கீம் சம்மந்தமாகவும் அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது சரியான ஆன்சர். எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2 and 4 இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், சரியா. அடுத்தது, கொஸ்டின் நம்பர் 18. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, இன் ரிப்பப்ளிக் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் எலெக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. டைரக்டாகவும் அவரு செலக்ட் ஆகப்படலாம், இன்டைரக்டாக வந்து செலக்ட் ஆகப்படலாம், சரியா. ஸோ ரிப்பப்ளிக்கை நம்ம 2 வந்து பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஸோ டெமோக்ராட்டிக்காகவும் பிரிக்கலாம், மொனார்கியாகவும் வந்து பிரிக்கலாம். டெமோக்ராட்டிக்னா என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. மொனார்கினா என்ன, ஹெரிடிட்டியாக வர்றது. ஸோ அவர் இருப்பார். இப்போ லண்டனில் இங்கிலாந்தில் பார்க்குறோம். இங்கிலாந்தில் கூடிய மன்னர் வந்து அது மொனார்கி கவர்மெண்ட் மாதிரி. ஆனால் அது ரிப்பப்ளிக் தான், மக்களால் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தான். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் ஸ்டேட். ஸோ பாருங்க, ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது, ஹெட் ஆஃப் ஸ்டேட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிங்கோ குயினோ அவங்க தலைமுறையாக வருவாங்க. ஆனால் இதே இந்தியாவில் பார்க்கும்போது ஹெட் ஆஃப் ஸ்டேட் யார்? பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து நாம் இன்டைரக்டாக வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இன்டைரக்டாக வந்து நாம் எம்பிக்களை உருவாக்குறோம், எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். அவங்களாம் வந்து
எலெக்ட் பண்ணி உருவாக்குறாங்க. ஸோ ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா அங்கே நடக்குது. ஸோ இது வந்து சரியான ஆன்சர். இன் அ ரிப்பப்ளிக் ஆல் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன்ஸ் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். கரெக்டா? இந்த ஒரு ரிப்பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் எந்த பப்ளிக் ஆஃபீஸாலும் எந்த கவர்மெண்ட் வேலையினாலும் பப்ளிக் சிட்டிசன்ஸுக்கு கொடுத்துடலாம், எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. ஒரு இந்தியாவுடைய பிரசிடென்ட் ஆகணுமா, எந்த சிட்டிசனாலும் ஆகலாம். இல்லை நீ எனக்கு இந்த கிரைட்டீரியா வேணும்ன்ற அப்படின்லாம் கிடையாது இல்லையா. யார் வேணா ஆகல இல்லையா. நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், டிஎன்பிஎஸ்சியில் ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு ஓப்பனாக இருக்கும். இது வந்து ரிப்பப்ளிக். கரெக்டாலாம் கேட்டால் இது கரெக்ட். ஸோ எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க? போத் 1 and 2. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் question number 98. Consider the following statements regarding the provision related to the territory of India mentioned in the Constitution of India. ஸோ இந்த டெரிட்டரி குறித்து கான்ஸ்டியூஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஒன், ஆர்டிகல் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் இந்தியா ஆஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் நாட் ஏ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட். கரெக்ட் தானே? ஆமாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்தியா ஒரு ஒன்றியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு யூனியன் தான் சொல்லியிருக்காங்க, கூட்டாட்சின்னு சொல்லலை. கரெக்டா? இது கரெக்ட். The states in India have no power to secede from India. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு நினைச்சா இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு வர முடியுமா? பிரிஞ்சு வர முடியாது. ஸோ இது சரியானது. அமெரிக்காவில் பிரிஞ்சு வர முடியுமா? பிரிஞ்சு வர முடியும். ஏன்னா அது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ஒரு கூட்டாட்சி நாடு. இந்தியா வந்து ஒரு யூனிட்டரி கண்ட்ரி. ஸோ ரெண்டுமே வந்து சரியானது. எது வந்து கேட்டுக்கிறாங்க? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது வந்து கரெக்டாக இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்தால் நமக்கு நம்ம லக்கு தான். ஸோ ஆப்ஷன் Statement 1 explains, Statement 2 explains the Statement 1. சரியா? Option A is the right answer. So last question number 20. Consider the following statement. First cabinet of Free India was formed in 1947 under the provisions of Government of India Act 1935. அதாவது முதல் இந்த கேபினெட் கமிட்டி அப்படிங்கிறது, கேபினெட் ஃப்ரீ இந்தியா, கேபினெட்னா என்ன, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்தது. இது வந்து 1947 உருவாக்கி இருப்பாங்க ஃப்ரீ இந்தியாவில். சரியா? சரி, இது வரைக்கும் சரி. அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படிங்கிறது இங்கே தான் வந்து இது ஸ்டேட்மெண்ட் ஆனது தப்பு ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கமிட்டி அப்படிங்கிறது 1947 தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஆனால் இது 1935 ஆக்ட் கிடையாது, 1945 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற 1947 ஆக்ட் மூலமாக தான் இந்த கேபினெட்டை உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து, த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அபாலிஷ் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அது 1947 அப்படிங்கிற சுதந்திர சட்டமானது கவர்னர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணிச்சுன்னு நான் சொல்கிறாங்க. அது தவறான ஆன்சருங்க. ஏன்னா இந்த ஆக்ட் அப்படிங்கிறது வைஸ்ராய் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கும், கவர்னர் ஜெனரலில் போஸ்ட்டுக்கு அபாலிஷ் பண்ணியிருக்காது. ஏன்னா இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யார்? சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். சரியா? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறானது. ஸோ ரெண்டுமே எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுமே தவறுறதுனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு 10 கொஷின், நேற்று கிளாஸில் ஒரு 10 கொஷின் பார்த்தோம், இந்த கிளாஸில் ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை நம்ம திரும்ப வந்து ரீவிசிட் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்டாக? அதே போல் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நிறைய கிளாரிட்டி கிடச்சிது. அதே போல் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த கிளாஸில் இன்னொரு 10 கொஷின்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.